எப்படி உங்களுக்கு அட் அ டைமில் ஸ்விக்கியில் நம்ம ஆர்டர் பண்ண உடனே கிச்சனுக்கும் நோட்டிஃபை பண்ணுறாங்க, உங்களுக்கும் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு வராங்கன்றது தெரியுமா? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃப்கா. நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். காஃப்காவை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு நினச்சிக்கோங்க. அதில் அந்த குரூப்பில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே அந்த மெசேஜ் உடனே போகுதுல்ல. ஸோ அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கும் டிரைவர் ஆப்புக்கும் உங்களுக்கும் ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னால் டிரைவருக்கும் நோட்டிஃபை ஆகும், ரெஸ்டாரண்ட்டுக்கும் நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேம் டைமில் வந்து பண்ணுவாங்க. இதுதான் காஃப்கா. காஃப்காவை யார் பில்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2011 லிங்க்டின் வந்து பயங்கரமாக வந்து க்ரோ ஆச்சு. அந்த டைமில் லிங்க்டின்ல இருக்க ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் லைக் போட்டால் கூட சர்வர் வந்து நிறைய ஏபிஐ கால்ஸ் பண்ணுச்சு இந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணுறதுக்கு. அந்த போஸ்ட் யார் போட்டாங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் அனாலிட்டிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு 4 பேர் ஃபீல்டில் வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட் போனல அதுக்கு இந்த மாதிரி 1 by 1 வந்து எல்லா ஏபிஐயும் ஹிட் பண்ண என்னாச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் ஏபிஐ கால்ஸ் வந்து நடந்துச்சு. நிறைய பேர் நிறைய லைக் போடுறாங்கன்னா இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஏபிஐ கால் வந்து நடக்கும். ஸோ அதனால ஹோல் சிஸ்டமே வந்து ஃப்ரீஸ் ஆகுது, டெட் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ஏன் நம்ம வந்து டேரெக்டாக ஏபிஐ கால்ஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக வந்து ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று நடந்ததுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொருத்தர் எடுத்து நோட்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அனாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சர்வீஸை ஃபீடுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி பண்ணதான் இந்த காஃப்கா. இப்படி பண்ணுறதுனால எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து எல்லாமே கண்டிப்பாக வந்து நடக்கும். எப்படி வந்து காஃப்கா ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஸோ காஃப்காவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டுக்கு வந்து லைக் போடுறாங்கன்னா இந்த மாதிரி லைக் போட்டாங்கப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா காஃப்காக்கு அனுப்பிச்சிடும். காஃப்காவில் என்னன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் இருக்கும். இந்த கிளஸ்டர் தான் வந்து பிரெயின் மாதிரி. இந்த கிளஸ்டர் உள்ள நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த புரோக்கர் வந்து 1, 2, 3 இந்த மாதிரி எவ்வளோ புரோக்கர் வேணாலும் இருப்பாங்க. இந்த ஒரு புரோக்கருக்குள்ளேயுமே வந்து டாபிக்ஸ் இருக்கும். டாபிக்ஸ் தான் வந்து கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் 1 வந்து லைக்கை பேஸ் பண்ணியிருக்கலாம். டாபிக் 2 வந்து நான் வந்து ஒருத்தருக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிரியேட் ஆகணும்ல, ஸோ அதுவாக இருக்கலாம். டாபிக் 3 வந்து இந்த மாதிரி என் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு தெரியும்ல, ஸோ அதுவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைக்கை வந்து ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிளஸ்டரில் ஒரு புரோக்கரில் ஒரு டாப்பிக்காக வந்து போட்டுரும். அந்த லைக் டாப்பிக்கில் இருந்து காஃப்கா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த புரோக்கர் டெட் ஆகிடுச்சு, திரும்ப இன்னொரு புரோக்கர் ஸ்பான் பண்ணி அதில் அந்த லைக் டாபிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டை வந்து போட்டுரும். ஸோ இப்போ கன்சியூமர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சர்வீஸ்ல இருந்து அந்த ஈவெண்ட்டை எடுத்து நம்ம ட்ரிகர் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நான் லைக் போட்ட உடனே எனக்கு வந்து ஒரு டாபிக்ல ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை இந்த கன்சியூமர் எடுத்து இமீடியட்டா ரன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால அந்த லைக் வந்து அந்த போஸ்ட்ல விழுந்துரும். லைக் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி டாபிக்ல இருந்து எடுத்து பண்றதுனால நம்மளுக்கு ஏபிஐ கால்ஸ் வந்து உடனே நடக்காம நடக்கும், பட் சைமல்டேனியஸா நடக்காம கரெக்டான ப்ராசஸ்ல அளவுல நடக்கும். அதனால நம்மளுக்கு வந்து சர்வர் கிராஷ் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. காஃப்கா வந்து இது எல்லாத்துக்கும் நடுவுல இருந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். வை நாட் அ நார்மல் அப்ரோச்? ஓகே, நீங்க வந்து நார்மல் அப்ரோச்சே போலாமே, டேட்டாபேஸ்ல நார்மலா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் தான். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து சைமல்டேனியஸா ஹேண்டில் பண்றதுக்கு கிடையாது. மேசிவ் லோடு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து மெசேஜிங் கியூ டெக்னிக் யூஸ் பண்ணலாம். RabbitMQ அதை வச்சு பண்ணலாமே. ஏன் வந்து காஃப்கா யூஸ் பண்றோம்? பட் RabbitMQல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது காஃப்கால இல்லை. அது என்னன்னா கன்சியூமர் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து RabbitMQ மாதிரி இருக்க மெசேஜிங் கியூ பிளாட்ஃபார்ம்ல வந்து அது காணாம போயிடும், மொத்தமாவே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு சர்வீஸ்க்கு சேம் ஈவெண்ட் வேணும்னா நம்மளால RabbitMQ மாதிரி பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வாட்டி கன்சியூம் ஆயிட்டு டிலீட் ஆயிடும். பட் காஃப்கா அப்படி கிடையாது. அந்த ஈவெண்ட் அதே காஃப்கால அப்படியே தான் இருக்கும். எத்தனை கன்சியூமர் வேணாலும் எத்தனை ஈவெண்ட்டுக்கு வேணாலும் அதை கன்சியூம் பண்ணி அதோட சர்வீஸை ரன் பண்ணிக்கலாம். அது வந்து அதோட ஓன் ஸ்பீட்ல தான் நடக்கும், இண்டிபெண்டா நடக்கும். டேட்டா பேஸ் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கியூ பேஸ்டாலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோல காஃப்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.